இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை. நான் வந்து இந்த பயிர் ஐட்டங்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கக்கூடாது, அதனால் சரி சாப்பிட்டு ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துடுமோன்னு சாப்பிட்றது இல்லை. பால் மட்டும்தான், வெறும் எம்டி பால் தான், கூடவே பிஸ்கெட்டு. ஏன்னா நான் மதியம் வந்து லஞ்ச் மைல்டாக தான் எடுத்துக்கிட்டேன், அதனால் சீக்கிரமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இன்னொன்று வந்து 3 நாளுக்கு மேலே வந்து கிளைமேட் என்னவோ மோடமாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி தான் சூடு பிடிக்குதுன்னு எனக்கே தெரில. ஹேர் ஃபால் வேறு. அதனால் சரி திரும்ப பாதாம் பிசினே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஊற வச்சாச்சு. இந்த கேலண்டர்லாம் போடுவாங்கல்ல குவாட்ஸ், அதில் நான் ஒன்று படித்தேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தனியாக இருக்கும்போது தான் அவனை பயமே நெருங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் தான் அந்த பயத்தையாவை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் என் லைஃப்பில் நடந்தது என்னவோ, நான் தனியாக இருந்ததுனால தான் நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த தைரியம்னா என்னன்னு எனக்கு கிடச்சிது. ரெண்டாவது, தனிமையில் இருக்கும்போது தான் நான் நிறைய என்னை நானே ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னை சுற்றி நடக்கிறத ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு வேளை அதில் மாற்றி எதுவும் போட்டாங்களோ என்னவோ தெரியல. உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.